நடத்த வேண்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. போன மாசம் பெஸ்தா பிரேயர்ல எங்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த மாசம் 24ஆம் தேதி ஒரு அதிசயத்தை காண்பாய் என்று நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டிருந்தோம். வார்த்தையை வாசித்தோம், பழிப்புட போய் ஜெபிச்சோம். எங்களுக்கு என்னென்று எங்களுக்கு விளங்கல்ல. நான் போன சனிக்கு முந்தின சனி ஒரு 10:30 மணிக்கு காலையில் இந்த பாம்பு ஒன்று காலில் மிரிவட்டு சுற்றி இந்த காலில் கடிச்சு போட்டு உடனே நான் பயந்து தீயிலடைஞ்சு ப்ரெஷர் ஆகினேன். உடனே ஆர்டர் சொன்னேன், பயப்படாதே நீ அதிசயத்தை காண்பாய் என்று. 2 பேர் வந்து எனக்கு உடனே வைத்தியம் செஞ்சாங்க. என் காலில் பாம்பில் 2 பல் இருந்து எடுத்தாங்க. உடனே நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன், ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இல்லை பிரதர், ஆண்டு அதிசயம் செய்வேன். நான் வீட்டை போயிட்டு நிறைய பேர் கோல் எடுத்து ஹாஸ்பிட்டலெல்லாம் புக் பண்ணுறாங்க இல்லாத. நான் பின்னேரம் திகில் அடையாமல் திருப்பி என் தொழிலுக்கு நான் போனேன். என்ன செய்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டர் சொன்னவேர் உனக்கு அதிசயம் செய்வேன், உனக்கு விஷயம் உனக்கு ஏறாதண்டு. ஆண்டர் இந்த இடத்துல என்ன உயிரை நிற்க பண்ணிக்கிறேன். நீதிமொழி 3:23 நீ அச்சமின் வழி நடப்பாய், ஆண்டவன் கால்டரா அப்படி ஒன்று கத்தர் பார்த்துக்கொள்வார் அன்போடு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அமையப்படுவதா. கரங்களை தட்டி மத்தேயு மார்க்கு சுவிசேஷம் 16:17 நீ பாம்புகளை பிடிப்பாய், அது உன்னை சேதப்படுத்தாது. ஒரு விசுவாசியில நம்பிக்கை பாத்தீங்களா? நாங்க அவங்க வீட்டுல 2 மணி போல ஜெபம் பண்ண போயிருந்தோம். சனிக்கிழமை ஜெபத்தை முடிச்சுட்டு காலையில 2 மணி போல நான் ஜெபம் பண்ண போயிருந்தேன். எனக்கு சரியான தூக்க கலக்கம், டயர்டா இருந்துச்சு. அவங்களோட வீட்டை போயிட்டு கதைச்சு கொண்டிருக்குள்ள நித்திரு கொண்டுட்டேன். நான் இவரை ஜெபிக்கணும் என்று சொல்லி போயிருந்தேன். அவர் சொன்னால் எனக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் வர தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படி கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை ஜெபம் பண்ணிட்டு போகண்டு வந்தேன். கர்த்தரை நாம மகிமைப்படட்டும். பாம்பு கடிச்சது ஒன்றும் செய்யல, தேவன் கூட்டி வந்திருக்கிறார். ஜெபம் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பட்ட துன்பம் கஷ்டம் போதும் போதும், நிந்தனைகள் போதும் போதும், பட்ட கஷ்டம் போதும். வசனம் சொல்ல போறாருங்க, வசனம் வாழ வைக்கும். மத்தேயு நற்செய்தி 4:4 சொல்லப்பட்டதுக்கு, நீ மனுஷன் அப்பத்தினால் மட்டுமில்லை ஆண்டவர் வார்த்தையினால் வாழ்வாய். இது வார்த்தை சொல்ற சபை, இது உயிர் உள்ளது. ஆண்டவர் ஜீவனடை செய்வார் ஒருவரையும், விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. பட்ட கஷ்டம் போதும் போதும், நிந்தனைகள் போதும் போதும், பட்ட